விவர்ஸ், இன்னைக்கு 4வது நாள் கார்த்திகை மாதம் லஞ்சு என்னன்றதை பார்ப்போம். நான் இன்றைக்கி வந்து பூண்டு குழம்பு பண்ணலான்னு பார்க்குறேன். பூண்டு குழம்புக்கு பாருங்கள், பூண்டு, சாம்பார் வெங்காயம், பூண்டு தோல் உரித்து சாம்பார் வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். முதல்ல இது ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து புளி ஊற போட்டுக்க போகிறேன். எப்போவுமே காரக்குழம்பா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குழம்புக்கு ரசம்லாம் புளி எவ்வளோ முக்கியம். அதனால் புளியை வந்து ஊற போட்டுக்கும்போது சீக்கிரமாக நல்லா ஊறிடும். அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற போட்டுக்கலாம். நான் இப்போ நிறையா சேர்க்குறேன். அதனால் மீண்டும் புளியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம மாதிரி யூஸ் பண்ணிக்கிடலாம். புளி ஊற போட்டுக்கிட்டேன். அடுத்தது வந்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடுகு, எண்ணெய். இதுக்கு வந்து ஒரு 2 தக்காளி போட்டுக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா ஏற்றி இறக்கிற வேண்டியதுதான் வேலையே. இப்போ நான் இதுக்கு வந்து 2 தக்காளி போட போகிறேன். அந்த தக்காளியையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாமான்னு பார்க்குறேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ குழம்பு செய்ய வேண்டியதுதான். தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் மிக்ஸி ஜாரில். இப்போ தக்காளி அரைச்சிக்கிட்டேன், கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி அரைச்சி அதை வந்து ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது இதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சாம்பார் வெங்காயமும் கொஞ்சம் பூண்டும் அரைச்சிக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து மீதியெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு வேணும். இது ஒன்று அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே கடாய் சூடாகட்டும். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பூண்டும் சாம்பார் வெங்காயமும். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விட்டுக்கிடலாம். பூண்டு குழம்பு 4th டே கார்த்திகை மாத குழம்பு லஞ்ச். கடுகு போட்டுக்கிட்டேன், வெந்தயம் போட்டுக்கிட்டேன். கடுகு போட்டுக்கிட்டோம். நம்ம பூண்டு குழம்பு, வெந்தய குழம்பு எது பண்ணுறது இருந்தாலும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிடலாம். ஒரு 2-3 காஞ்ச மிளகா போட்டுக்கிடுவோம். செம்ம வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சாம்பார் வெங்காயத்தை போட்டுக்கிடுவேன். சாம்பார் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பதினை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது கல்லுப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். வெங்காயமும் பூண்டு வதங்கிட்டோம். இது கொஞ்சம் வதங்கும் போதே நம்ம அரைச்சி வச்சு பார்த்தீங்களா, சாம்பார் வெங்காயமும் பூண்டும் அதையும் போட்டுப்போம். எல்லாம் ஒன்றா சேர்த்து எண்ணெயிலே வதக்கிடலாம். ரொம்ப வாசனையாக இருக்குப்பா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வாசனையே நல்லா இருக்குது. நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கோமா. இந்த மிக்ஸி ஜார்லேயே கரைச்சி வச்சுக்குவோம். அது வதங்கிறதுக்குள்ளே கெட்டியான பதத்துக்கு இது வந்து 1 வாரம் கூட வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பூண்டு குழம்புலாம் மண் சட்டியில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் மண் சட்டி வந்து இல்லை, கடையிலே பண்ணிடுறேன். மண் சட்டி நல்லா உடஞ்சிடுச்சு. இப்போ இதை நல்லா வதக்குறேன். புளியை ஊற வச்சு புளியும் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேவைப்படும் போது இன்னும் கூட புளியை நம்ம எடுத்துக்கிடலாம். இதுக்கு எப்பவுமே கொஞ்சம் வெல்லம் போடணும். இந்த குழம்புக்கு மட்டும் வதங்கிட்டோம், நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை போட்டுக்கிடுவோம்.
தக்காளி நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே வதங்கணும் எல்லாமே, அப்போதான் ருசியே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தனி மிளகாத்தூள் போட்டுப்பேன். எப்பவுமே எல்லா குழம்புக்கும் தனி மிளகாத்தூள் போட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட் போடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டுக்குவேன். தனியாத்தூளும் மிளகாத்தூளும் தனித்தனியாக போட்டு 1 ஸ்பூன் போட்டால் போதும். அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் இதையும் போட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். எது குறையுதோ அதை வந்து ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா வத்தனா தான் நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் புளி வேணால் புளி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக மிளகாத்தூள்லாம் போட்டுக்கிடலாம். நான் வந்து கொஞ்சம் புளி ஊற்றிக்கிடலாம் தான் பார்க்குறேன். ஏன்னா நாளைக்கும் வச்சுக்கிடலாம்ல அந்த குழம்பு, மறுநாளைக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதனால நம்ம வந்து புளியை நல்லா ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, பத்தாது மிளகாத்தூள். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, காரம் இல்லை, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். குழம்பு நல்லா கொதிக்குது. நான் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். இப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லமும் போட்டுட்டு கொதிக்க விட்டு பார்ப்போம், எப்படி இருக்குது பார்ப்போமா. இப்போ டேஸ்ட்டு பார்ப்போம். அப்படியே இறக்க வேண்டியது தான். நம்மளுக்கு கெட்டி பதத்துக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் வற்ற வைக்கலாம். தண்ணி பதத்துலேயே இருக்கட்டும் வத்த குழம்பு. ஒரு சில தண்ணியை ஊற்றி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரினா இப்படியே விட்டுலாம். இந்த வாசனை மிளகாத்தூள் வாசனை மட்டும் போகணும். இப்போ நான் வெல்லம் போட்டுக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டு. இதுன்னு கொஞ்ச நேரம் வத்தட்டும், அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா வரும். செம்ம டேஸ்ட்டு. இப்போ வந்து சாதம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதுவும் ஆயிடுச்சுன்னா அடுத்தது உருளைக்கிழங்கு கூட்டு பண்ண போகிறேன். கலர் வத்தல் வறுக்கலான்னு பார்க்குறேன். வச்சுருக்க கலர் வத்தல் அதை வறுத்துட்டேன்னா இன்றைக்கி 4th டே லஞ்சு தயாராகுது. இதை பாருங்க, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த பதத்தில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சுவையான பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. இன்னும் நல்லா மிதக்குது பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இது இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். இதை நெக்ஸ்ட்டு கடாயில் வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உருளைக்கிழங்கு செய்ய போகிறேன். உருளைக்கிழங்குக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். கடாய் வச்சுக்கிறேன். அடுப்பில் கடாய் சூடாகட்டும். இப்போ இந்த கடாயில் இருக்க குழம்பு வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அப்போ தான் கடாய் சூடாகட்டும். இப்போ நான் இதுக்கு வந்து வத்தல் வறுத்துக்கலான்னு பார்க்குறேன். கலர் வத்தல் அது ஒரு 4-5 போல் வறுத்து வைப்போம். அதுதான் பூண்டு குழம்புக்கு நல்லாயிருக்கும். இந்த கலர் வத்தல் வறுத்துப்போம். வறுத்து ஒரு 4-5 போல் வச்சுப்போம். கடாய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் போல் வத்தல் வறுத்து என்ன சூடாகட்டும். சூடாச்சுன்னா ஒரு 4 வத்தல் வறுத்து வைக்கும். ஒரு கவரில் போட்டு வைக்கலாம், இந்த கடாயில் போட்டுக்கலாம். வத்தல் வறுத்துட்டு அதெல்லாம் நல்லாயிருக்கும். சைட் டிஷ் இந்த காம்போ நல்லாயிருக்கும். நான் ரொம்ப வத்தல் வறுக்கல, கொஞ்சம் தான் வறுத்துக்கிறேன். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது.
எண்ணெய் கொஞ்சம் நிறையா போட்டு வறுக்கணும். இது மண்ணில் கூட வறுப்பாங்க. வத்தல் சரியாக வறுப்பட மாட்டேன். இதுக்கு வந்து எண்ணெய் நிறையா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, போதும். இந்த வத்தல் போதும். வத்தல் தீயுது. அப்போது சோம்பு கொஞ்சம் போட்டுப்போம். அடுத்தது வெங்காயத்தை போட்டுப்போம். வதக்கிப்போம். அடுத்தது கருவேப்பிலையை போட்டுப்போம். கருவேப்பிலை நல்லா வதக்கிப்போம். அடுத்தது நம்ம தக்காளியை போட்டுப்போம். ஒரு தக்காளி தான் நம்ம பூரி வச்சுப்போம். இதுலேயே கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு போட்டுப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதுலேயே கழுப்பு கொஞ்சம் தூவிப்போம். இதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுப்போம். இதுலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துப்போம். இப்போ இதில் ஊற்றிப்போம். இப்போ இது வேகட்டும். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். உருளைக்கிழங்கு பொடி மாசும் பூண்டு குழம்பும் கலர் வத்தலும் தான் இன்றைக்கி லஞ்சு. இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துல அப்படியே வைக்கும்போது நம்மளுக்கு கிச்சன் க்ளீன் ஆகிடும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இந்த குழம்பு ஒரு இதில் ஊற்றி வச்சிடலாம். நம்ம பக்கெட்டில் ஊற்றி வச்சுக்கிறேன். அத்தை குழம்பு இல்லை, இது பேர் பூண்டு குழம்பு. இப்போ இந்த பக்கெட்டில் பூண்டு குழம்பு பாருங்கள் ஊற்றி வச்சிட்டேன்னா இதை நான் என்ன பண்ண போகிறேன், மூடி வச்சிடலாம் கையோட. எப்பவுமே நம்ம எது செய்தாலும் மூடி வச்சிடணும். விட்டுறவே கூடாது. மூடி வச்சிட்டாதான். இப்போ இதுவும் ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. ஓரளவு வந்துடுச்சு. என்னடா இது பூண்டு குழம்பும் காரம், உருளைக்கிழங்கும் காரம், என்ன காம்பினேஷன் அப்படி பார்க்குறீங்களா? ஆனால் எனக்கு பிடிச்சது அந்த காரத்துக்கு இந்த காரம் தான் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அழகான தீஞ்சி போன கலர் ஊற்றமாக இருக்குது. அது போதும். பர்த்டே கார்த்திகை மாதம் லஞ்ச் தயாராகிடுச்சு. உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்தாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா மாவாக வெந்தாலும் நல்லா இருக்காது. இது வந்து நறுக்கு நறுக்குன்னு கொஞ்சம் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு, குழையக்கூடாது, அவ்வளோதான். எப்படி சாதம் குழையாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இது கொஞ்சம் வெந்துருக்கு. சுவையான உருளைக்கிழங்கு போட்டு தயாராகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா விரசி சாப்பிட்லாம். இதில் சாதம் போட்டு விரசி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசு வந்து அது இன்னும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிக்கிடலாம். ஓகே, கொஞ்சம் கட் பண்ணிக்கிறது. இது கொஞ்சம் மசிச்சு விட்டா நல்லா இருந்துடும். ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? கொஞ்சமாக வரிசை சாப்பிட்டு
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் ரசிக்கலாம். இது வந்து இது என்ன குழம்பு தெரியுமா? இது பூண்டு குழம்பு. அந்த கடாயில் வந்து கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட். சூப்பர், செம்ம டேஸ்ட். நீங்களும் இந்த மெசேஜ் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.